கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அருண்குமார் திருச்சியிலிருந்து. வணக்கம் அருண்குமார். பெரம்பூர் தொகுதியில்தான் விஜய் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கூடுதலாக திருச்சி கிழக்கிலும் அவர் போட்டியிடவிருக்கிறார். திருச்சி கிழக்கில் திமுக தரப்பில் இனிகோ இருதயராஜ் போட்டியிடவிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. அவர் வேட்பாளராக திமுக தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கூடுதலாக ஏடிஎம்கே தரப்பில் ராஜசேகரன் வேட்பாளராக அங்கு இருக்கும் சூழலில் திருச்சி கிழக்கில் விஜயினுடைய பலம் என்னவாக இருக்கிறது? மற்ற கட்சிகளினுடைய பலம் என்ன? திருச்சி கிழக்கை விஜய் தேர்ந்தெடுத்திருப்பதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? நிச்சயமாக கனகதரா, அதாவது ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்த ஒன்றுதான். இது பாத்தீங்கன்னா தாவேகனுடைய தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதியில போட்டியிடுவார் என்பது குறித்து ஏற்கனவே பல்வேறு செய்திகளை நம்ம முறையாக செய்திருக்கிறோம். இதே போல திருச்சி கிழக்கிலும் அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகத்தான் அந்த கட்சியின் வட்டாரங்கள் தெரிவித்தன. அதன் அடிப்படையிலேயே 2 தொகுதியிலும் தற்போது அவர் போட்டியிடுவதற்கான அறிவிப்பானது அவர் வாயிலாக தற்போது அறிவிப்பானது வெளிவந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் 2 தொகுதியிலும் தற்போது அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளும் அது ஒரு கால சூழலுக்காக, அதாவது ஏதாவது பிரச்சனை கொடுக்காத ஒரு முக்கியமான தலைவர் என்பதற்காக 2 தொகுதிகளிலும் போற்றுவதற்கான சட்ட ரீதியான வாய்ப்புகள் இருப்பதால் அந்த 2 தொகுதிகளும் தற்போது தேர்ந்தெடுக்கிறார். இதற்கு முன்பாக ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் இதே போல ஒரு சில வேலைகளை செய்திருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு சூழல் தான் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு நிலையில திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இங்க வெள்ளாளர்கள் சமூகம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. தொடர்ந்து பார்க்கும்போது ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது மனோகரன் அவர்களுக்கு ஒரு முறை கிழக்கு தொகுதியை விட்டு கொடுத்தாங்க. அப்ப நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் முதல் முறையாக போட்டியிட்டு வெற்றி அடைந்தார். அதன் பிறகு இருக்கக்கூடிய தலைவர்கள் யாரும் அந்தந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் கடந்த முறை திமுகவில் போட்டியிட்டு வெற்றியடைந்த இனிகோ இருதயராஜுக்கு மீண்டும் வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல அதிமுக புதிதாக இருக்கக்கூடிய ராஜசேகரன் என்பவருக்கு தற்போது வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இவரும் வெள்ளாளர் சமூகத்தை சேர்ந்தவர். அதே போல விஜயும் தற்போது கிறிஸ்துவ வெள்ளாரை சமூகத்தை சேர்ந்தவர் என்பது அறியப்படுகிறது. இதன் அடிப்படையில் மூவரும் வெள்ளாளர் சமூகத்தை சேர்ந்தவராக தற்போது அறியப்படுகிறார்கள். இதன் அடிப்படையில் அந்த போட்டியானது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. இந்த தொகுதியில் முழுமையாக களத்தை திமுகவானது கைப்பற்றியிருக்கிறது. இருப்பினும் இந்த முறை விஜய் வரும் பட்சத்தில் இவருக்கான ஒரு மாஸ் என்று அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அந்த முகத்தினுடைய தோட்டத்தின் அடிப்படையில் இவர்களுக்கான ஓட்டுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கிழக்கு தொகுதியில் அவர் நிற்பதன் காரணமாகவும் தமிழகத்தினுடைய மத்திய மாவட்டமாக இருக்கக்கூடிய திருச்சியில் நிற்பதாலும் பல இடங்களில் இதற்கான ஒரு எதிரொலி இருக்கிறதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் KN நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி 2 முக்கியமான அமைச்சர்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கின்றனர். இந்த மாவட்டத்தில் தற்போது விஜய் தேர்வு செய்திருப்பது ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. கனகரா, அருண்குமார், தென் சென்னையில் வசிக்கும் விஜய் அங்கு திருச்சி கிழக்கில் போட்டியிடுவதற்கான காரணம் நிச்சயமாக பேசுபொருளாகத்தான் இருக்கிறது. இதற்கு முன்பாக அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலில் தற்போது இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய இனிகோ இருதயராஜ் தான் வெற்றி கண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 50% மேலான வாக்கு வங்கியை அவர் பெற்றிருக்கும் சூழலில் விஜய்க்கான பலம், விஜய்க்கான வாக்கு வங்கி திருச்சி கிழக்கில் எப்படி இருக்கிறது? நிச்சயமாக இது புதிய கட்சி என்பதாலும் அது மட்டுமல்லாது அது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக உருவாகவில்லை. புதிய கட்சி என்பதால் எத்தனை சதவீத வாக்குகள் கிடைக்கும் என்பது இனி வரும் தேர்தலினுடைய களத்தினுடைய அடிப்படையிலே தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் விஜயனுடைய ஒரு முகமாகத்தான் அந்த விஜய் ஒரு அறிந்த ஒரு திரைப்பிரபலம். இதன் அடிப்படையில் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாக்குகளானது பரவலாக விஜய்க்கு தமிழகம் முழுக்க இருக்கிறது. அது தொடர்ந்து வரக்கூடிய அந்த கூட்டங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. இருக்கும் பட்சத்தில் சராசரியாக இந்த கருத்து கணிப்புகள் இதன் அடிப்படையில் பார்க்கும்போது 8லிருந்து 13லிருந்து 15% வாக்குகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் தெரிகிறது. அந்த மாதிரி ஒரு சூழல்ல இவரும் கிறிஸ்தவரை மதத்தை சேர்ந்தவர் என்பதாலும் அது மட்டுமல்லாமல் இனிகோ இருதயராஜும் கிறிஸ்தவனுடைய நல்லிணக்கத்தினுடைய அமைப்பின் தலைவராக இருக்கிறார். இதன் அடிப்படையில் ஏற்கனவே இந்த கிழக்கு தொகுதியில் அவர் ஏற்கனவே அறிந்த ஒரு முகம், அந்த சொந்த மாவட்டத்தை சேர்ந்தவர். அதனால் இனிகோ இருதயராஜ் ஏற்கனவே அறிந்த ஒரு முகமாக இருப்பதாலும் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கு யாரும் அறியாதவர்கள் இல்லை என்பதால் இருவருமே ஒரு போட்டியானது ஒரு சமமான ஒரு பலமாகத்தான் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் கூடுதலான ஒரு அறிந்த முகம், ஒரு திரை பிரபலம் என்பதால் அவர் கூடுதலான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். இருப்பினும் இனிகோ இருதயராஜும் அந்த அளவிற்கான ஒரு போட்டியாளர் என்பதால் தான் திமுக அவர் மீண்டும் அவருக்கான வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறது. இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்கனவே விஜய் அவர்கள் சொல்வது போல திமுகவுக்கும் திமுகவும் தான் போட்டி என்பது போல திருச்சி கிழக்கை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அதிமுக இதில் எந்த விதமான ஒரு போட்டியிலும் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லாத ஒரு சூழலைத்தான் வெளிப்படுத்தும். ஏனென்றால் ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுக்கோ முன்னாள் அமைச்சர்களுக்கோ
அங்க இருக்கக்கூடிய முக்கிய அதிமுகவர்களுக்கு கொடுக்காமல் புதிதாக வந்த ஒரு அதிமுக நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டிருப்பதே உள்கட்சி போதலில் மிகப்பெரிய அளவிலான ஒரு வெடிப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த மாதிரி ஒரு சூழல்ல விஜய் அவர்களுக்கும் இனிகோ இருவராஜ் அவர்களுக்கும் இருவருக்குமான போட்டி தான் இங்க இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அருண்குமார், இருமுனை போட்டியாக இருக்கும் திமுகவிற்கும் தவிர்க்குமான நேரடி போட்டியாக இது இருக்கும் என சொல்லியிருக்கிறீர்கள். இதற்கு முன்பாக திருச்சி கிழக்கை தேர்ந்தெடுப்பதற்கான களப்பணிகள் தவிக தரப்பில் என்ன செய்யப்பட்டது? அங்கு திருச்சி கிழக்கில் இருக்கக்கூடிய பூத் கமிட்டிகளினுடைய பலம் என்னவாக இருக்கிறது? அங்கு இதற்கு முன்பாக விஜயனுடைய ரசிகர் மன்றத்தில் இருந்த உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கை என்னவாக இருந்தது? அந்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை தற்போது பூத் கமிட்டியாக கன்வெர்ட் ஆகும்போது அதில் எத்தகைய மாற்றம் நேர்ந்திருக்கிறது? நிச்சயமாக நீங்க முன்னே சொன்னது போல, அதாவது தமிழகம் முழுக்க ஏற்கனவே அவர்கள் அனைத்து கிளைகளும் ஏற்படுத்தி விட்டார்கள். விஜய் அந்த கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே ஒரு இயக்கமாக வைத்திருக்கும் போதே அவர்கள் மிகப்பெரிய அளவிலான ஒரு ஒரு கட்சி கட்டமைப்பை உருவாக்கி விட்டார்கள் என்று சொல்லணும். ஒவ்வொரு கிளைகளிலும் அவர்கள் குடியேற்றாத ஒரு பகுதியே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கான இயக்கம் நடத்தும் போதே அந்தந்த தலைவர்களை வைத்து அவர்கள் ஒரு கிளைகளை உருவாக்கி விட்டார்கள் என்பது உண்மை. இந்த மாதிரி ஒரு சூழல் தான் தற்போது அவர்கள் பூத் கமிட்டி அனைத்து பகுதியிலும் பூத் கமிட்டியானது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 10 நாட்களுக்கு முன்பாகவே விஜய் அவர்கள் இங்கேதான் போட்டியிடப் போகிறார் என்பதை உறுதிப்படுத்தப்பட்டது. அதன் வெளிப்பாடாகத்தான் அங்கு இருக்கக்கூடிய சுவர்கள் அனைத்தும் விஜய்க்கான பதாகைகள் வைப்பது உள்ளிட்ட விளம்பரங்களும் செய்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்பட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உத்தேசப்பட்டு ஏற்கனவே வெளியிட்டிருந்தோம். அந்த உத்தேசப்பட்டிலும் விஜய் அவருடைய பெயரை நம்ம நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி ஏற்கனவே வெளியிட்டிருந்தது. அது இல்லாத பட்சத்தில் தான் ஜெரால்டுக்கான வாய்ப்பு இருப்பதாக தான் கூறப்பட்டது. இந்த நிலையில் கிழக்கு தொகுதியில் விஜய் போட்டியிடுவது என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் விஜயனுடைய அந்த கட்டமைப்பு என்பது திருச்சி கிழக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல வலுவாகத்தான் வைத்திருக்கிறார்கள். இருப்பினும் இனிகோ இருதயராஜ் என்கூடிய ஒரு வேட்பாளர் கிறிஸ்துவ அமைப்பை முழுமையாக சார்ந்திருப்பவர். அந்த அடிப்படையில் அது மட்டும் கிறிஸ்தவருடைய வாக்குகள் மட்டும் இல்லாமல் இங்கு இஸ்லாமிய வாக்குகளும் கணிசமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அது மட்டும் 3வது இடத்தில் இருக்கக்கூடியது கோனார் சமூக வாக்குகளும் மூன்றாவது இருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்கள் தான் இங்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. 3வதாக வெள்ளாள கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் இருப்பதாலும் இவர் இருக்கிறவர்களால் உள்ளூரை சேர்ந்தவர்களாலும் இதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகத்தான் பிரகாசமாக இருக்கிறது. இருக்கும் பட்சத்தில் விஜயனுடைய முகம் என்பதால் விஜய் எந்த மாதிரியான வெற்றிகளை தேர்ந்தெடுக்க போகிறார் என்பது வரக்கூடிய நேரங்கள் தான் தெரியும். அருண்குமார், இதற்கு முன்பாக திருச்சி கிழக்கில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் யார் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருந்திருக்கிறது? யார் வெற்றி கண்டிருக்கிறார்கள்? குறிப்பாக இந்த திராவிட கட்சிகள் திமுக தரப்பில் இனிகோ இருதயராஜ், அதற்கு முன்பாக வெல்லமண்டி நடராஜன் அவர்கள் அதிமுக தரப்பில் வெற்றி கண்டிருக்கிறார். ஆக யார் யாருக்கு இந்த வெற்றி வாய்ப்புகள் திருச்சி கிழக்கு மக்கள் மாறி மாறி வழங்கி இருக்கிறார்கள்? தற்போது தவிகவினுடைய இந்த முகம் வெற்றி முகமாக மாறுமா? நிச்சயமாக நீங்க சரியான கேள்வி. அது ஏற்கனவே பார்க்கும்போது திருச்சி கிழக்கை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் தான் தொடர்ந்து வழங்கப்பட்டு கொண்டிருப்பது என்பது ஒரு தெரிந்த ஒரு விஷயம். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்க்கும்போது திருச்சியினுடைய கிழக்கு தொகுதி என்றாலே கூட்டணி கட்சிக்கு ஒதுக்குவார்கள். அதுவும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்குவது ஒரு வழக்கமான ஒரு விஷயமாக இருந்தது. ஏற்கனவே மறைந்த MP ராஜாவுடைய அந்த வாரிசுகளுக்கு தொடர்ந்து அது வழங்கப்பட்டு வந்தது. அது வருகிற நேரங்களில் இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை கணிசமாக பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய சூழலும் இருந்தது. இந்த மாதிரி நேரங்கள்ல தான் தொடர்ந்து கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் திமுக திரும்பவும் அந்த கணிகள் இருக்கிறது. அதன் முன்பாக 2 முறை அதிமுக தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கு. நீங்க முன்னாடியே சொன்னது போல மனோகரன் அவர்கள் வெற்றி பெற்று கொறடாவாக திறந்தால், அதன் பிறகு வெல்லமண்டி நடராஜன் அவர்கள் அமைச்சராக திறந்தால், அதன் பிறகுதான் வெல்லமண்டி நடராஜனும் இனிகோ இருதயராஜும் கடந்த தேர்தலில் போட்டியிட்டார்கள். வெல்லமண்டி நடராஜனை வீழ்த்தி இனிகோ இருதயராஜ் மாபெரும் வெற்றி அடைந்தார். அதன் பிறகாக தற்போது விஜய், தற்போது திமுக, அதிமுக என்ற 3 மிகப்பெரிய கட்சிகள் போட்டியிடுகின்றன. இதில் திமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் இந்த முறை போட்டி வலுவாக இருக்கும் என்று சுற்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. திருச்சி கிழக்கில் திமுகவின் இனிகோ இருதயராஜையும் அதேபோல அதிமுகவிலிருந்து ராஜசேகரையும் எதிர்த்து திருச்சி கிழக்கில் தவிக தலைவர் விஜய் களமாடவிருக்கிறார். களத்தில் இருக்கக்கூடிய பலம் பலவீனத்தை அலசியமைக்கு நன்றி அருண்குமார்.